வணக்கம் அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு மிகவும் அற்புதமான இந்த ஜூன் மாதம் என்பது 1/6/2025 வைகாசி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் நாளுக்குடையவர் சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ராசியிலே அமையப்பெற்றும் 2 கூடிய பூர்வ புண்ணியாதிபதியும் அமையப்பெற்று உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலே இருந்தாலும் அவர் சுப விரய செலவுகளிலே செல்கின்ற ஒரு அமைப்பு என்பது 7 கூடியவரும் உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கின்ற சூரிய பகவான் புதன் பகவானும் 14ஆம் தேதி உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றதும் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஜூன் 7ஆம் தேதியிலிருந்து அவர் 4ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றார். அவர் உங்களுக்கு 7-12 கூடியவர் இதனால் வரையில் தொழில் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத விரை செலவுகள், கணவன் மனைவிகளால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், பூமி சம்பந்தப்பட்ட இடங்களிலும் ஒரு சில தேவையில்லாத விரை செலவுகள், சகோதர சம்பந்தப்பட்ட தேவையில்லாத மனக்கசப்புகளையும் சந்தித்துக் கொண்டிருந்த நிலைகள் இனி வருகின்ற நாட்களிலே கண்டிப்பாக சுகஸ்தானத்திலே அனைத்தும் சுகமாக இருக்க போகின்ற ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற வகையிலேயே இந்த ரிஷபம் என்பதே அழகு நிறைந்த ஒரு அற்புதம். காலபுருஷத்தின் 2வது இடத்தில் பொருளாதாரத்திலே அமைப்பே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட குடும்பம் சம்பந்தப்பட்ட இடங்களிலேயும் 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானங்களிலேயும் தெளிவாகவும் சரியாகவும் பேசக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. களத்திரக்காரகனுடைய ராசியிலே பிறந்த அழகுகளுக்கு சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு பேச்சாக இருந்தாலும் மனிதராக இருந்தாலும் அழகாகவும் தெளிவாகவும் இருக்கக்கூடிய, வேலையே இல்லாதவர்கள் வேலை கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புத ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் வேலை கிடைக்கப் பெறுகின்றதிலே மிகவும் அற்புதம் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது 6ஆம் இடமாக மாறி உங்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்றது. வேலைகளிலே தெளிவாகவும் சரியாகவும் தன்னுடைய வேலையை பார்க்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்த ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களிலே உங்களுக்கு சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சூழல் சிம்மாசனத்தின் அதிபதி உங்களுக்கு ராசியிலேயே மாதத்தில் 13ஆம் தேதியில் வரையில் 14ஆம் தேதி 12ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றதும் 14ஆம் தேதி சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் செல்ல போகின்ற கிரக பயிற்சியும் 7-12 செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் இதனால் வரையில் முயற்சி சாணத்திலே நீச்சமாக இருந்தது என்பது இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட தேவையில்லாத வழக்குகள், வாக்குவாதங்கள், எடுத்த காரியங்களிலே தாமதங்கள், தடைகள் சந்தித்துக் கொண்டிருந்த நிலைகள் இந்த ஜூன் மாதத்தில் இருந்து விலகி அனைத்தும் நல்ல மாற்றங்களை, பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள், மாங்கல்ய பாக்கியங்களிலே அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்ற 4ஆம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வையும் ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்தை மட்டுமல்ல, அவருடைய பார்வை 8ஆம் பார்வை என்பது உங்களுடைய 11வது இடத்தை பார்க்கின்ற அமைப்பு என்பது கணவன் மனைவிகளால் நண்பர்களால் உதவிகளும் 7ஆம் இடத்ததிபதி பலம் பெறுகின்ற அற்புதமான நட்பு ராசியிலே அவர் 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே சுகாதிபதியும் ராசியிலே இருந்து மாதத்தில் பிற்பகுதியில் அவர் 2ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றதும் சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே குடும்ப ஸ்தானங்களிலே பலமாக குருவின் பலம் பெற்று குருவுடன் 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது கண்டிப்பாக எதிர்பாரா அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு யோகத்தை நாளுக்குடையவர் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு செல்ல போகின்ற பொழுது இங்கே 4ஆம் இடமும் 2ஆம் இடமும் சம்பந்தப்படுகின்ற பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்களும் ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. பொருளாதாரத்திலே நல்ல உயர்வுகள் கிடைக்கப் பெறுகின்றது. லாபாதிபதியும் 2ஆம் இடத்திலே இருக்கின்றது. புது ஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் ஒருங்கே அமையப்பெற்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு எதிர்பாராத குடும்ப ஸ்தானங்களிலே பொருளாதார உயர்வுகள் ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது கிடைக்கின்றது. குடும்பங்களிலே தெளிவான பேச்சுக்களையும் நுணுக்கமான வார்த்தைகளையும் பெரியோர்களின் ஆசையும் மதிப்பு மரியாதை அந்தஸ்தும் கிடைக்கப் பெறுகின்றது. நீங்கள் யார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது 2 கூடையவர் 2ஆம் இடத்திலே புதன் பகவான் அமையப்பட்டவும் 4 கூடையவர் 4ஆம் இடத்துக்கு 11லே இருக்கின்ற பொழுதும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. இங்கே ஒரு சிலருக்கு தகப்பன் தாய்களால் வெகுமதிகள் கிடைக்காதவர்களுக்கு, அவர்களால் சொத்து சுகங்கள் வழங்காதவர்களுக்கும், கிடைக்காத நேர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே அவர்கள் எதிரே நின்று வலியுறுத்த அவர்களாகவே உங்களுக்கு தானாகவே நின்று கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கும், பொருளாதார சம்பந்தப்பட்ட நெருக்கடியை சந்தித்துக் கொண்டவர்களுக்கும் கண்டிப்பாக சுபபோகமான யோகங்களை கிடைக்கப் பெறுகின்றது. 11ஆவது இடத்திலே 9ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி சனி பகவான் இருந்தும் தொழில்காரகன் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றதும் 5ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்திலே இருந்து அவர் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும்
கண்டிப்பாக பூர்வீக சம்பந்தப்பட்ட வழக்கு தடை தாமதங்கள் அனைத்தும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே ஜூன் மாத ராசி பலன் என்பது பிறந்திருக்கின்றது. சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்ததிபதி பலம் பெற்று இருக்கிறார். ராசியிலே இருக்கின்ற சூரியனும் புதனும் மாதத்தில் முற்பகுதியிலிருந்து பிற்பகுதியில் 2ஆம் இடத்துக்கு போனாலும் கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையில் வீடு சொத்து சூழல் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொருளாதார சம்பந்தப்பட்ட குடும்ப சாணங்களிலே உங்களுக்கு ஞாபகங்களும் பொருளாதாரங்களும் உயர்கின்றதையும் குடுக்கல் வாங்கல்களை பற்றியும் யோசிக்கக்கூடியதற்கும் வருவதையும் போவதையும் சொல்கின்ற ஒரு அமைப்பு. லாவாதிபதி 10 9ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்திலே ஆசை அபிலாசை நீங்கள் எண்ணுகின்ற உங்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக இந்த மாதங்களிலே ஓரளவிற்காவது உங்களுக்கு திருப்திகரமான ஒரு அமைப்புகளை கொடுக்கின்ற ஒரு வகையிலே கலைத்துறையில் மின்னக்கூடியவர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் என்பது 6ஆம் இடம் வேலைகளையும் வம்பு வழக்கு கடன் நோய்களையும் சர்வீஸ்களையும் சொல்லக்கூடிய ஒரு சாணம் மட்டும் கிடையாது, ஆடு மாடுகளையும் பற்றி குறிக்கக்கூடிய சாணமும் 6ஆம் இடம் என்பது 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 5ஆம் இடமும் 6ஆம் இடமாகவும் வருகின்ற காரணத்தினாலே பொருளாதார சம்பந்தப்பட்ட சாணங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு வகையிலே ஆடு மாடுகள் சரியாக இருக்க வேண்டும் என்றால் 6ஆம் இடம் பலமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே உங்களுக்கு 6ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே மறைந்தாலும் அவர் சுப விரயங்களையும் சுப செலவுகளையும் செய்கின்ற வகையிலே 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன் வம்பு வழக்குகளிலே ஒரு தீர்வு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாற்றத்தை ரிஷபராசிக்கார நேர்கள் இந்த மாதங்களிலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போயிருக்கின்றது. ராசியிலே சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய புதனும் சூரியனும் இருக்கின்றது என்பது சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதி சுபராக இருந்தாலும் இங்கே புதாதித்ய யோகத்திலே இந்த மாதத்திலே உங்களுக்கு இருக்கின்றது. பிற்பகுதியில் அவர் 2ஆம் இடத்துக்கு செல்லப் போகின்றார். 3 கிரக சேர்க்கை 8ஆம் இடத்தை இதனால் வரையில் வெளிநாடு வெளியூர் செல்லாதவர்களுக்கும் ஆன்மீக ஸ்தலங்களிலே சுற்றி பார்ப்பதற்கும் கோயில் தரிசனம் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு வகை. 5 கூடியவர் 2ஆம் இடத்திலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதார சம்பந்தப்பட்ட குறைகளும் தடைகளும் இருந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே அந்த தடை இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு குடும்ப சாணத்திலே குதூகலமான கொண்டாட்டங்கள் கல்யாண வைபவங்களிலே கலந்து கொள்கின்றதற்கும் 7-12 கூடியவரும் களத்திரக்காரகன் 12ஆம் இடத்திலே இருந்து 6ஆம் இடத்தையும் உங்களுடைய 7-12 செவ்வாய் பகவானும் 4ஆம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்றதுனாலே தொழில்களிலே ஒரு நல்ல மாற்றத்தை தொழில்காரகன் பலமாக லாபசானத்திலே இருக்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே தொழில்களிலே எதிர்பார்த்த திருப்திகள் கிடைக்கப்பெறுகின்றது. நீங்கள் எண்ணுகின்ற ஆசைகள் கிடைக்கின்றது. மூத்த சகோதரர்களால் சகோதரிகளால் குறிப்பாக கிடைக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு பொருளாதாரம் கிடைக்கப்பெறுகின்றது. ஒரு சிலருக்கு அற்புதமான ஒரு வேலை தொழிலிலே இருக்கின்ற நேர்களுக்கு ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கின்றது. இந்த மாதத்தில் ஆசை என்பது குடும்பங்களிலே எதிர்பார்க்கின்ற பொருளாதாரங்கள் குடும்ப சாணங்கள் குதூகலமான கொண்டாட்டத்தை அனுபவிக்கப் போகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. காரணம் பஞ்சமாதிபதியும் 2ஆம் இடத்ததிபதியும் 2லே இருக்கின்றதும் தனக்காரகன் புத்திகாரகன் தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் புத்தியை கொடுக்கக்கூடிய புதன் பகவானும் அங்கே 2ஆம் இடத்திலேயும் இருக்கின்ற அமைப்பு. சூரிய பகவான் 4 கூடையவரும் 2ஆம் இடத்திலே இருக்கின்றவர்களுக்கு பொழுதும் ஒரு வீடு வாங்கணும் வீடு வாங்க வேண்டும் என்று சொல்லுபவர்கள் வீடு கட்ட வேண்டும் என்று சொல்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக சுபபோகமான அந்த நிறைவுகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த ஜூன் மாதங்களிலே ரிஷபராசிக்கார நேர்களுக்கு அற்புதமாக இருக்க பெறுகின்றது. அது மட்டுமல்லாது 8ஆம் இடத்ததிபதி லாபாதிபதியும் 2ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றார். 2ஆம் இடத்ததிபதி புதன் பகவானும் சாணாதிபதியும் அங்கே இருக்கின்றார். கண்டிப்பாக அறிவுரைகளுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்றதற்கு பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. முயற்சி சாணாதிபதியும் ஆட்சி பலத்திலே இருக்கின்றார். இந்த மாதங்கள் அமைப்பு என்பது சந்திர பகவான் அவருடைய 3ஆம் இடத்திலேயே இருக்க பெறுகின்றார். தாய்மார்களின் இளைய சகோதரர்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. உங்களுடைய 10ஆம் இடத்திலே ராகுவை குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்திலையும் 10ஆம் இடத்திலையும் பார்க்கின்றது என்பது வேலை தொழில்களிலே மேன்மைகளையும் உயர்வுகளையும் இந்த 6ஆம் இடம் என்பது வியாபார ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடிய உங்களுக்கு வேலையை பற்றி குறிக்கக்கூடியது. வம்பு வழக்குகளாக இருந்தாலும் கோர்ட்டு கேஸுகளாக இருந்தாலும் வெற்றிகளையும் நிறைவுகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. குருவின் பார்வை 6ஆம் இடத்திலே விழுகின்றது. அது மட்டுமல்ல 6, 8, 10ஆம் இடத்தை விழுகின்ற பொழுது கண்டிப்பாக தடை தாமதம் இல்லாத ஒரு அமைப்பு. சுபகிரகம் 2ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு. ரிஷப ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் 2ஆம் இடத்திலே 8 குடையவராக இருந்தால் சுபகிரகமாக இருக்கின்றது என்பது ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் அதிகமான பொருளாதார உயர்வுகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்ற ஒரு அமைப்பு.
இரண்டாம் இடத்ததிபதி இரண்டிலே குடும்ப சனாதிபதி அங்கேயே அமையப்பெறுகின்றார். நல்ல குடும்பங்களிலே எதிர்பார்த்த திருப்திகளையும் சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் வெளிநாடு வெளியூடு சென்று ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. மாதத்தில் பிற்பகுதியில், அதாவது இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தில் இருந்து நீச்சமாக இருந்தவர் 4ஆம் இடத்தில் செல்ல போகின்றார். செவ்வாய் பகவான் அவர் 4ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்க பெறுகின்றார். இவர் உங்களுக்கு பார்க்கின்றது என்பது கணவன் மனைவிகள், அதாவது வரணம் அமையாதவர்களுக்கு, கல்யாணம் நடக்காதவர்களுக்கு, தடை தாமதங்களை பின்பற்றி கொண்டிருந்தவர்களுக்கு அந்த தடை தாமதங்கள் இல்லாமல் அதெல்லாம் வேரோடு அழிந்து நல்ல மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்க பெறுகின்றார். 7க்கு ஒரு பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த ஜூன் மாதத்தில் இருந்து அமைய பெறுகின்றது. இது நாள் வரையில் அவர் முயற்சி ஸ்தானத்திலே நீங்கள் எடுத்த காரியங்கள் கல்யாணங்களுக்காக, வைபவங்களுக்காகவும், பூமி சம்பந்தப்பட்ட இடங்களுக்காகவும், சகோதர சம்பந்தப்பட்ட இடங்களாக இருந்தாலும் தடை தாமதங்களை தட்டி தட்டி போகின்ற இந்த அமைப்பு இனி வருகின்ற நாட்களிலே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ரிஷபராசிக்காரின் நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பிலே 4ஆம் இடம் வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, பூர்வீக சாணம் புண்ணிய சாணம் என்று சொல்ல பூர்வ புண்ணிய சாணம் புத்திரசானம் நாம் என்னும் சிந்தனையை பற்றி குறிக்கக்கூடிய சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 5ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்ததிபதியும் புத்திகாரகனாக புதன் பகவான் அமைய பெற்று இந்த மாதம் பரிபூர்ணமாக சுகாதிபதி சூரிய பகவானுடைய நாளிலே பவனி வருகின்ற இந்த அற்புதமான வேளைகளிலே ரிஷபராசிகளுக்கு அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரரும் 12ஆம் இடத்திலே விரை செலவுகள் நடந்தாலும் கூட குடும்ப சனாதிபதி குடும்பத்திலே இருக்கின்ற அமைப்பு கண்டிப்பாக எதையும் சமாளிக்கக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல மாற்றத்திலே நடக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது உங்களுக்கு பிறந்திருக்கின்றது. ரிஷபத்தை பொறுத்தவரையில் நல்ல மாற்றத்திலே உங்களுக்கு தொழில்களாக இருந்தாலும், வேலைகளாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும் தாய்மார்களில் அன்பு ஆதரவுகள் பெறுகின்ற அமைப்பு என்பது இங்கே 4ஆம் இடத்ததிபதி தகப்பன்காரகனே 4ஆம் இடத்ததிபதியாக அமைய பெற்று 3க்குடையவர் தாய்க்காரகனாக அமைய பெற்று அவர் 3ஆம் இடத்திலே அமைய பெறுகின்றது என்பது அனைத்து வகையிலையும் நண்பர்கள் வகையில், உறவினர், கணவன் மனைவிகள், குழந்தைகள் வகையிலும் நல்லதொரு மாற்றத்தையும் பொருளாதாரத்தை மேம்படுகின்றதும் கடைத்துறையில் மின்னுகின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே யார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகை. வேலையிலே வேலை கிடைக்காதவர்களுக்கும் 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் சென்று பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவருக்கும், வியாபார ஸ்தலங்களிலே பவனி வருகின்றவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை இந்த ஜூன் மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே நவகிரகங்களில் சஞ்சாரம் என்பது ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட 12க்குடையவர் 4ஆம் இடத்திலே சுகசாரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்திற்காகவும் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கும் இந்த மாதங்களிலே வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. கண்டிப்பாக கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் கல்யாணங்கள் நடக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு, காதல் வைபவங்களிலே இருக்கின்ற காதல் கல்யாணம் கொள்கின்றவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதங்களிலே நடக்கப் பெறுகின்றது. உங்களுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது ஜூன் மாதம் என்பது ரிஷபராசிக்கு பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.